பொய் வாக்குறுதிகளை அளித்து மாற்றுத்திறனாளிகளை ஏமாற்றியது போதாது என்று நீதிமன்ற உத்தரவுகளையும் காலில் போட்டு விடியா திமுக அரசு மிதித்துள்ளது அம்பலமாகியுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% கடைகளை ஒதுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு 4 மாதங்கள் ஆகியும் விடியா மாடல் அரசு சிறு துரும்பை கூட அசைக்கவில்லை என்பதே மாற்றுத்திறனாளிகள் வேதனை குரலாகும். கடந்த 2021ஆம் ஆண்டு மெரினா கடற்கரையில் 900 கடைகள் மறு ஒதுக்கீடு செய்யப்பட்ட போது குள்ள நரித்தனத்தோடு மாற்றுத்திறனாளிகள் வெளியேற்றப்பட்டனர். விடியா திமுக அரசின் கோர முகத்தை கண்டு அதிர்ந்து போன மாற்றுத்திறனாளிகள் உயர்நீதிமன்ற கதவை தட்டினார்கள். அவர்கள் பக்கம் இருந்த நியாயத்தை உணர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% கடைகள் ஒதுக்க உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டது. வானில் இருந்து குதித்தவர்கள் தாங்கள் யாருக்கும் அடிபணிந்து போக மாட்டோம் என்ற ஆணவத்தோடு வலம் வரும் விடியா திமுக அரசு நீதிமன்ற உத்தரவை குப்பையில் வீசும் நோக்கத்தோடு மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% கடைகளை ஒதுக்காமல் வஞ்சித்து வருகிறது. சிறு துரும்பு கிடைத்தால் கூட வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என அகக்கண்களை வெளிச்சமாக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் மாற்றுத்திறனாளிகளை கரையேற விடாமல் இரத்த கண்ணீர் வடிக்கும் விடியா திமுக அரசுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பலமாக குட்டு விழுந்தால்தான் திருந்துமா என ஆவேச கேள்வி எழுந்துள்ளது. முந்தைய அதிமுக ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அமல்படுத்திய நிலையில் அதையெல்லாம் தேடி தேடி ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ளும் விடியா ஸ்டாலின் அரசு மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை முழுமையாக புதைப்பதுதான் சமூக நீதியா? மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்மாதிரி அரசு என்னும் மாயையை ஏற்படுத்தி விளம்பரத்தை தேடும் விடியா ஸ்டாலின் அரசின் முகமூடியை கிழித்து மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வை புறக்கணிக்கும் அவல ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்கிறது என்பதற்கு இந்த விவகாரமே சாட்சியாக நிற்கிறது.